Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. பணிக்கு சென்ற பாண்டிச்சேரி இளைஞர் கண்டதும் காதல் வயப்பட்ட வெளிநாட்டு இளம்பெண் 10 ஆண்டுகளாக நடந்த காதல் வாழ்க்கை. வியப்பூட்டும் லவ் ஸ்டோரி. புதுச்சேரி கோட்டக்குப்பம் அருகே அமைந்துள்ளது முத்தியால்பேட்டை. இப்பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கட்ராம். பிடெக் படித்த இவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிவதற்காக பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு சென்றிருந்தார். அங்கேயே தங்கி பணிபுரிந்தும் வந்தார். அப்போது பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த கிளேசிபெத் சிம்பானன் ஓபா என்ற பெண்ணுடன் வெங்கட்ராமுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் நண்பர்கள் என்ற முறையில் பேசி பழகி வந்த நிலையில் நாளடைவில் அந்த பழக்கம் காதலாக மாறியுள்ளது. வெவ்வேறு நாடாக இருந்தாலும் காதலுக்கு மொழியும் கலாச்சாரமும் தடையில்லை என்று ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு காதலித்து வந்துள்ளனர். இப்படி இருவரும் கடந்த 10 வருடமாக காதலித்து வந்தனர். ஆனால் பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு வேலைக்கு சென்ற வெங்கட்ராமுக்கு பணிக்காலம் முடிவடைந்து விட்டது. இதனால் அவர் காதலியை பிரிந்து மீண்டும் தாயகம் திரும்பும் சூழல் ஏற்பட்டது. இதையடுத்து சொந்த ஊரான புதுச்சேரிக்கு திரும்பிய வெங்கட்ராம் அங்கிருந்து செல்போன் மூலம் நாடு கடந்து காதலை வளர்த்து வந்துள்ளார். இத்தகைய சூழலில் காதலர்கள் இருவருக்கும் திருமணம் வயது நெருங்கியுள்ளது. வீட்டில் கல்யாண வரன் தேடத் தொடங்கிய நிலையில் காதலர்கள் இருவரது காதல் விவகாரத்தையும் தங்களது வீட்டாரிடம் தெரிவித்துள்ளனர். முதலில் வெளிநாட்டில் பெண்ணுடன் திருமணமா என்று வியந்து கேட்ட காதலன் வெங்கட்ராமனின் குடும்பத்தார் பின்னர் மகனின் விருப்பத்திற்கு பச்சை கொடி காட்டியுள்ளனர். அதுபோல பிலிப்பைன்ஸ் நாட்டின் காதலி கிளேசிபெத்தின் குடும்பத்தினரும் புதுச்சேரியைச் சேர்ந்த வெங்கட்ராமனை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து தாமதிக்காமல் 10 ஆண்டு காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையாக மாற்ற முடிவு செய்யப்பட்டது. புதுச்சேரியைச் சேர்ந்த வெங்கட்ராமுக்கும் பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த கிளேசிபெத் சிம்பானன் ஓபாவுக்கும் திருமணம் குடும்பத்தினரால் நிச்சயிக்கப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரி முத்தியால்பேட்டை அருள்மிகு பொன்னுமாரியம்மன் ஆலயத்தில் தமிழ் பாரம்பரிய முறைப்படி திருமணம் நடைபெற்றது. இதில் பிலிப்பைன்ஸ் நாட்டின் மணப்பெண் தமிழ் முறைப்படி கூரை சேலை கட்டி மந்திரங்கள் ஓத திருமணம் நடைபெற்றது. திருமணத்தின் ஒவ்வொரு சடங்கையும் வெளிநாட்டு மணமகளுக்கு புரியும் வகையில் புதுவை மணமகன் மணமேடையில் மொழியாக்கம் செய்து சொல்லிக் கொடுத்தார். இதனை திருமணத்தில் கலந்து கொண்ட இரு வீட்டார்கள், உறவினர்கள், நண்பர்கள் என பலரும் வியந்து பார்த்து மணமக்களை வாழ்த்தி சென்றனர். ஆனால் பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து பெண்ணின் நெருங்கிய உறவினர்கள் சிலர் திருமணத்திற்கு நாடு கடந்து வர முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனால் அவர்களும் திருமணத்தை காணும் வகையில் யூடியூப் மூலமாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. 10 ஆண்டுகளாக காதலித்த பிலிப்பைன்ஸ் நாட்டு காதலியை தமிழ் பாரம்பரிய முறைப்படி புதுச்சேரி இளைஞர் ஒருவர் மணமுடித்த சம்பவம் வரவேற்பை பெற்றுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.